ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து அக்ஷய திதிக்கு நாள் நடந்தது தான். ஸோ நாங்கள் நாளே ஏதாச்சும் சில்வர் ஐட்டம் இல்லை ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் பெங்களூரில் இருக்க ஜிஆர்டிக்கு போனோம். ஸோ இந்த ஜிஆர்டியில் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமர் ஜிஆர்டிக்கு, எப்போயுமே நாங்கள் அங்கே தான் போகிறது. ஸோ இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 4700 சம்திங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இயரிங்ஸ் பார்த்தோம். என்னோடய நாத்தனாருக்கு வந்து இயரிங் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருந்தோம். ஸோ இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 கிராம்ஸ் அளவுக்கு இருந்தது. இங்கே பூரா கோல்டு, மேலே வந்து சில்வர் இருக்குது. ஸோ அங்கே தான் கிஃப்ட் வாங்க போகிறோம். ஸோ இது பூரா வந்துட்டு சில்வர் ஜுவல்லரி. சில்வர் இயரிங்கில் வந்து நிறையா இந்த மாதிரி கோல்டன் கலர் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளாக் மெட்டலில் கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அட்லாஸ்ட் ஒரு சில்வர் காயின், அப்புறமா என்னோடய நாத்தனாவுக்கு இயரிங் அந்த மாதிரி வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டே எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் அம்மா மார்னிங்கே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் அப்புறமா உப்பு, மஞ்சள், வெல்லம் இதெல்லாம் வாங்கி இந்த காயின் வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக தாலிப்பெருக்கு போடுற மாதிரி ஒரு இது பண்ணோம். என்னென்னா, எனக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 2 டைம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஒன்று வந்து தமிழ் ஸ்டைல் படி, அப்புறமா இன்னொன்று வந்து ஒடியா ஸ்டைல் படி. ஆல்ரெடி தமிழ் ஸ்டைல் படி போட்டதுக்கு தாலிப்பெருக்கு ஃபங்க்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து இன்னுமா செயின் போட்டு விட்டாங்க, ஜெய், அவ்வளோதான். போடு போடுறீங்கல்ல, அது வேற ட்ரெஸ் போடலாம். இன்னைக்கு புதுசு வாங்கிட்டு வந்தது போடணும்ல. இப்பதான் போடுறேன்.
ஸோ எல்லா விசேஷமும் முடிஞ்சிச்சு. அப்புறமா எங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஒரு அக்கா வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபுல் வெஜிடேரியன் விருந்து அங்கே. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். Hope you enjoyed your ride. எவ்வளோ சூப்பராக கோலம் போட்டிருக்காங்க. ஸோ இது அவங்க வீட்டில் பூஜை பண்ணின இதுதான். சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் சாப்பிட்டோம். சாப்பாடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் பன்னீர் மஷ்ரூம் கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வடை, லட்டு, அந்த பாயாசம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி புறாலாம் வெயிலுக்கு தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் போச்சுட்டு தண்ணியெலாம் ஊற்றி வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் ஈவினிங் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஈவினிங் வந்து திரும்ப நாங்கள் ஜிஆர்டி போயிருந்தோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்க. ஜிஆர்டியில் வந்து நாங்கள் என்னென்ன வாங்கினோம்னு சொல்லிட்டு நான் அதை செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் எங்கள் அம்மா கிட்டே வர வழியில் இந்த மாதிரி போஸ் கொடுக்க சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி காமெடியாக போச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய அக்ஷய தீதி டே போச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.